நம்ம சேனலில் மோஸ்ட்டாக வர கமெண்ட்ஸ் என்ன ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் எந்த ப்ளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு. ஸோ இன் திஸ் வீடியோ we are going deep into funded accounts. This is not a sponsored video. இதை நான் ஷேர் பண்ண போகிற ப்ளாட்ஃபார்ம் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட பேசிக் ரூல் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ வில் ஷேர் அ கிளிம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ளாட்ஃபார்ம் என்னன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட். ஓகேவா, இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட பேசிக் ரூல்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் அதுவுமே ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த வெப்சைட் போய் பார்த்தாலே உங்களுக்கு சும்மா பார்த்தாலே புரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு ப்ளாட்ஃபார்முக்கு ரூல்ஸ் சின்ன பேசிக் ரூல்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ளாட்ஃபார்ம் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த ப்ளாட்ஃபார்மோட வெப்சைட்டை போய் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வாங்க. ஓகே, இது வந்து பேசிக் ரூல்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். நான் ஐபி இஷ்யூ அதெல்லாம் வந்து நான் உள்ள வர வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட பேசிக் ரூல்ஸ் என்னன்னா, இப்போ நான் வந்து இதில் ஸ்டெல்லர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸ்டெல்லர் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் சைஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேம் ரூல்ஸ் தான். உங்களுக்கு 1 ஸ்டெப்போட ரூல்ஸ் வேணா நீங்கள் இந்த வெப்சைட் வந்து 1 ஸ்டெப் கிளிக் பண்ணுங்க, அது ரூல்ஸ் வரும். அது சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா லைக் இதை பற்றி கிடையாது இந்த வீடியோ. இந்த பேசிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய வீடியோ போட்டாங்க. இதை தாண்டி இன்டெப்த்தாக ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த 2 ஸ்டெப்போட பேசிக் ரூல்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க, டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 8% மேக் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது ஃபேஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் 5% மேக் பண்ணணும். இப்போ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து லாஸ் லிமிட்டும் உண்டு. எப்படி டார்கெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதேமாதிரி லாஸ் லிமிட்டும் உண்டு. அண்ட் இந்த டார்கெட்ஸ் வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட்டுக்கும் பொருந்தும், லைவ் அக்கௌண்ட்டுக்கும் பொருந்தும். லைவ் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் லாஸ் லிமிட் ஹிட் ஆச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த லாஸ் லிமிட் என்னன்னா, மேக்ஸிமம் டெய்லி லாஸ் லிமிட் வந்து 5%. ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் 5%க்கு மேலே லாஸ் பண்ணவே முடியாது, பண்ண அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். அண்ட் இந்த 5% லாஸ்ன்றது வந்து ஃப்ளோட்டிங் லாஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அதாவது உங்கள் லாஸ் தொட்ட உடனே நீங்கள் புக் பண்ணால் தான் அது லாஸ்ன்னு கிடையாது. அந்த லாஸை தொட்டாலே போதும். $100,000 அக்கௌண்ட்டுக்கு வந்து டெய்லி லாஸ் லிமிட்னா 5%, அதாவது $5,000. ஸோ உங்கள் லாஸ் வந்து $5,000 தொட்டாலே போதும், அக்கௌண்ட் சஸ்பெண்ட். நீங்கள் $5,000 லாஸ் தொட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டே போனால் கூட உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஓவராலாக வந்து நீங்கள் 10% லாஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி லாஸ் லிமிட் வந்து 5% அண்ட் ஓவரால் லாஸ் லிமிட் வந்து 10%. அண்ட் இதை தாண்டி வந்து ப்ராஃபிட் பீரியட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே 80-20 கொடுப்பாங்க. அண்ட் ஃபண்டட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 95% ப்ராஃபிட் பீரியட் கொடுப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஆஃபர் ரன் ஆகும், அப்போலாம் 100% ப்ராஃபிட் பீரியட் கொடுப்பாங்க, 95% ப்ராஃபிட் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பட் பேசிக்காக 80-20 வந்து ப்ராஃபிட் பீரியட் கொடுப்பாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதுவுமே வந்து ஒரு ப்ளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட பே அவுட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பே அவுட் வந்து 30 days வெயிட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து 2 weeks ஒன்ஸ், அதாவது 14 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட்டோட ரூல்ஸ். இது வந்து மாறும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டிங் வெப்ஸில் வந்து நீங்கள் 5 days பே அவுட், நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிராக் பண்ணி முடிச்சு லைவ் அக்கௌண்ட் வாங்கணும், ஃபர்ஸ்ட் பே அவுட்டை நீங்கள் 5 days எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது பேசிக் ரூல்ஸ். இதை பற்றி இந்த வீடியோ மெயினாக கிடையாது. மெயினான விஷயமே வந்து வேறு. லைக் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி லைவாக ஹேண்டில் பண்ணும், அதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதுதான் வந்து இங்கே மெயினான டாபிக். ஸோ பேசிக் ரூல்ஸ் வேணால் நீங்கள் சும்மா வெப்சைட் பாருங்கள். அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த வீடியோவை வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டை எப்படி லைவாக ஹேண்டில் பண்ணும் அண்ட் இந்த பேசிக் ரூல்ஸை தாண்டி என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அதுவுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஹிடன் டீல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா சிஐடி இஷ்யூ, அதாவது ஐபி இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும், ஒரு லாகின் ஐடி இருக்கும், ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மெட்டாடேட்டா 5 ஒரு மெட்டாடேட்டா 4 இருக்கும், அதில் போய்ட்டு லாகின் பண்ணுவீங்க. இப்போ லாகின் பண்ணதும் உங்கள் ஃபோனோட சிஐடி வந்து அந்த ஃபண்டட் ப்ளாட்ஃபார்முக்கு வந்து போயிடும். சிஐடினா காலர் ஐடின்னு சொல்லுவாங்க. லைக் அது வந்து நீங்கள் மொபைல் நெட்வொர்க் மாற்றினாலோ இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் அது பண்ணாலும் மாறாது. உங்கள் ஃபோனோட ஐடி வந்து அவங்களுக்கு போயிடும். இப்போ இந்த ஐடி வந்து மாறவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சேலஞ்ச் அக்கௌண்ட் கிராக் பண்ணுற வரைக்கும் இந்த ஐடி மாறக்கூடாது. லைவ் அக்கௌண்ட்லேயுமே இந்த ஐடி மாறக்கூடாது. இந்த ஐடி மாறுச்சுன்னா, ஐடி மாறுதுன்னா என்ன, நீங்கள் வேறு ஃபோனை லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஐடி மாறிடும். இப்போ ஐடி மாறுச்சுன்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக 99% சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஃபோனை லாகின் பண்ணிங்கன்னா தயவு செய்து அந்த அக்கௌண்ட்டை வந்து வேறு ஃபோனை லாகின் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பெரிய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் சேலஞ்ச் அக்கௌண்ட்டை கிராக் பண்ணிட்டு லைவ் அக்கௌண்ட் ஒரு ஃபேஸ் ஒன்று பார்த்தீங்களா, அப்போ தான் இது பிடிப்பாங்க. ஐபி இஷ்யூ இருக்கா, இது எல்லாமே அப்போ தான் பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் சேலஞ்ச் அக்கௌண்ட்லாம் கிராக் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பீங்க, ஓகே லைவ் அக்கௌண்ட் வர போதும்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும், வேறு ஐபி இஷ்யூ மாதிரி இருக்குது, அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம், முடிஞ்சு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எதுவுமே ரீஃபண்ட் ஆக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ தயவுசெய்து வந்து அக்கௌண்ட்டை வேறு ஃபோன் லாகின் பண்ணாதீங்க. அப்படி இல்லை மாற்றுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் வந்து உடஞ்சி போயிடலாம், இல்லை வேறு புது ஃபோன் வாங்கியிருப்பீங்க, அப்போ நீங்கள் மாற்றி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, எந்த ப்ளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை போயிட்டு இந்த மாதிரி நான் வேறு ஃபோன் வாங்கியிருக்கேன், நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து அந்த ஃபோனை லாகின் பண்ணணும் கேளுங்க. லாகின் பண்ணிட்டு போய் சொல்லக்கூடாது, லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய்ட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். ஆக்சுவலி அது அலோடு கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஃபோனோட இன்வாய்ஸ் காப்பி கேட்பாங்க. லைக் நீங்கள் புது ஃபோன் வாங்கிங்கன்னா உங்கள் ஃபோனோட இன்வாய்ஸ் காப்பி கேட்பாங்க. நீங்கள் அனுப்புனதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த ஃபோனோட, அதாவது புது ஃபோனோட ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு தரணும். ஐபி அட்ரஸ் தந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட் அந்த ஃபோனை லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வராது. ஸோ நீங்கள் உண்மையிலே ஃபோன் டிவைஸ் மாற்றணும்னா ப்ரியராக போயிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டை போயிட்டு லைக் இந்த மாதிரி நான் ஃபோனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்றணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா குரூப் ட்ரேடிங். இவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அது எல்லாமே டிடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ குரூப் ட்ரேடிங்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க.
வச்சுருக்கீங்கல்ல, 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ப்ளாட்ஃபார்மில் வந்து அக்கௌண்ட் வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட் வந்து கிராக் பண்ணி லைவ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து மார்க்கெட்டை பார்த்து ஓகே யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஒரே நேரத்தை ட்ரேட் எடுக்குங்க. இப்படி ஒரே நேரத்தை ட்ரேட் எடுக்கும் போது அவங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்களா, அதில் வந்து ரெட் ஃப்ளாக் காட்டும். அதாவது எல்லாருமே ஒரே இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது குரூப் ட்ரேடிங். ஓகே, நீங்கள் வந்து சிமுலேட்டர் ஃபண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்ப இந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு பே அவுட்ஸ் கொடுக்கணும்ல, நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணால். ஸோ டெமோக்குள்ள ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பே அவுட்ஸ் தரணும்னா அப்போ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சு தான் ஆகணும். குரூப் ட்ரேடிங் தயவு செய்து பண்ணாதீங்க. நான் வந்து குரூப் ட்ரேடிங் என்ன எக்காரணத்தை கொண்டு என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் ஒரு வேலை நீங்கள் பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் ப்ளாட்ஃபார்ம்ஸில் பண்ணுங்கள். எல்லாமே இதை நான் கட் பண்ணிடாடி. ஒரு வேலை பண்ணணுன்னா கிடையாது, நீங்கள் பண்ணவே கூடாது. குரூப் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ஓகே, நேர்மையாக இருங்கடா. ஸோ இந்த 2 இஷ்யூ தான். ஃபஸ்ட்டு வந்து சிஐடி இஷ்யூ அண்ட் 2வது வந்து குரூப் ட்ரேடிங். இது தயவுசெய்து 2மே பண்ணாதீங்க. இப்போ சில நேரத்தில் என்ன ஆகும்னா, லைக் நீங்கள் அக்கௌண்ட் வந்து டிவைஸ் மாற்றிருக்கவே மாட்டீங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து இந்த சிஐடி இஷ்யூ வரும். எனக்கு அப்படி வந்துச்சு. நான் அக்கௌண்ட் மாற்றவே இல்லை. லைக் அக்கௌண்ட் மாற்றவே இல்லை என்ன அர்த்தம்? நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து வேறு ஃபோனில் லாகினே பண்ணல. அப்படி இருக்கப்போ எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, நியூ சிஐடி டிடெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணேன் அண்ட் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ நான் ஃபண்டெக்ஸில் வந்து ஒரு $100,000 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அண்ட் அதில் வந்து நான் 8% மேக் பண்ணியிருந்தேன். ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்து நியூ சிஐடி டிடெக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். We have recently noticed an irregularity associated with your trading account. Specifically, our system has detected a new device being used for trading a FundNext account that was not present during the challenge account phase. என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் நியூ டிவைஸ் வந்து டிடெக்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் இதான் சிஐடி. ஓகேவா, இதான் சிஐடி. அண்ட் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ சிஐடி டிடெக்ட் ஆயிருக்கு. எப்போ டிடெக்ட் ஆயிருக்கு? November 22. 8/25 வரைக்கும் அதே சிஐடி தான். 8/25 மறுபடியும் இன்னொரு சிஐடி காட்டிட்டு பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த புது சிஐடி தான். இது ஒரு செகண்டுக்கு அப்கிரேட் பண்ண போல, அதனால 8/25 வந்து காட்டிகிட்டே இருக்குது. அண்ட் இன்னொரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது இந்த நியூ சிஐடி டிடெக்ட் பண்ண சிஐடி. அண்ட் 3வது வந்து சேலஞ்ச் ஃபேஸில் இருக்க அதே சிஐடி. இந்த சேலஞ்ச் ஃபேஸில் இருக்க சிஐடி வந்து லைவ் அக்கௌண்ட்லேயும் அதான் இருந்துச்சு. ஓகே, 8% மேக் பண்ணதுக்கப்புறம் இல்லை கடைசி 1% மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கடைசி ட்ரேட் எடுத்த ஒன்று EuroUSDயில் அந்த டைம் அப்போ வந்து இந்த சிஐடி புது சிஐடி டிடெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா விளையாடுறீங்களா? அதுக்கப்புறம் நான் மெயில் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, எனக்கு இந்த சிஐடி இஷ்யூ பற்றி முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து அக்கௌண்ட் கிராக் பண்ணேன். ஓகே, ஆனால் அப்போ வந்து எனக்கு இந்த சிஐடி இஷ்யூலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் என்னோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரெண்டோட ஃபோனை லாகின் பண்ணேன். என்னோட ஃபோன் வந்து நான் என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். அண்ட் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு நான் வச்சிருந்தேன். என்ன ஆகும்னு தெரியாமல் நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் அனுப்புனாங்க. அந்த ப்ரூஃப் வந்து வேலிட். ஏன்னா கிளியராக தெரியும் எனக்கு சிஐடி இஷ்யூ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் வேறு ஏதாவது டிவைஸில் வந்து என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணால் ப்ரேயர் இன்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி நான் ப்ரூஃபும் சப்மிட் பண்ணேன். என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணேன்னா, நான் அந்த சேலஞ்ச் அக்கௌண்ட் வாங்கும் போதே வந்து நான் ஐபி அட்ரஸ் தரமா உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு சிஐடி இஷ்யூ பற்றி நல்லாவே தெரியும். அந்த ப்ரூஃப் தான் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். சார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் மெயில் அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்பிச்சாங்கன்னா, லைக் இந்த மாதிரி நியூ டிவைஸ் டிடெக்ட் ஆயிருக்கு, ஸோ அதில் எதுவும் மாற்ற முடியாது, உங்களோட டிவைஸோட இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபோனோட லைக் ஐபி அட்ரஸ், சீரியல் நம்பரு, மாடல் நம்பர் எல்லாத்தையும் அனுப்பினேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டும் அனுப்பினேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் லைக் அதாவது இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கிற இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாத்தையும் அனுப்பினேன். என்னோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இங்கே எனக்கு இந்த சிஐடி இஷ்யூ பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அவங்கள்ட்ட கன்வே பண்ணியிருந்தேன். எப்போ சேலஞ்ச் அக்கௌண்ட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்து. ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ணேன். அது நான் என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அகைன் கான்வர்சேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா, லைக் போடுவாங்க, மறுபடியும் ரிப்ளை பண்ணுவேன். நான் கிளியராக சொல்கிறேன், நான் அந்த ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணேன், நான் லாகினே பண்ணலை. பட் இருந்தாலும் நீங்கள் சிஐடி இஷ்யூ சொல்கிறீங்க. நான் உண்மையிலே வேறு ஃபோனுக்கு நான் லாகின் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் லாகின் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு சிஐடி இஷ்யூ பற்றி நல்லாவே தெரியும். ஓகே, அதுக்கு வந்து ப்ரூஃப் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி 7% மேக் பண்ணேன்னா 1%க்காக நான் ஏன் வந்து வேறு ஃபோனில் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணா, லைக் நான் 2 பேரும் மீட்டிங் வச்சுட்டு அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தேன்னா, ஓகே லைக் நம்ம ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜிமீட் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. நான் ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்கெடியூல் பண்ணுறது என்னன்னா, நான் என்னோட பே அவுட் டேட்டுக்கு 2 நாள் கழிச்சு தான் என்னோட ஸ்கெடியூல் டேட். ஸோ இந்த இஷ்யூனால வந்து பே அவுட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜிமீட் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் 2 பேர் இருந்தாங்க. இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூனா லைக் ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, லைக் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா லைக் நான் வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுறோம், அந்த மாதிரி நினைப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்பாங்க, நம்மளோட ட்ரேடிங் நாலேஜ் பற்றி கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஏன் இந்த இஷ்யூ ஆச்சுன்னு எனக்கு தெரியல. லைக் நான் சேம் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் அவங்க கேட்டாங்க என்னன்னா, நீங்கள் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரீசெட்லாம் பண்ணவே இல்லை, எப்படி இருக்கோ அதே தான் இருக்குது. நான் வேறு ஃபோனை லாகின் பண்ணவே இல்லை. ஈவன் அந்த ஃபோனை வந்து நான் வீட்டில் மட்டும் தான் வச்சிருப்பேன், வெளில எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கரெக்ட் டெஃபினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா,
பண்ணாங்கன்னா அகைன் வந்து ஒரு சின்ன ஒரு லாட் ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. லைக் நீங்கள் வந்து நாங்கள் இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். ஏன்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அந்த டைம். அப்போ பேஅவுட் டேட் அன்றைக்கி வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா பேஅவுட் என்னால் எடுத்துட முடியும். ஓகே, ஸோ டீஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து 5 minutes நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், ரொம்ப கம்மி 0.01 லாட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போட்டதுக்கப்புறம் அந்த நியூ சிஐடி தான் காட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க லைக் நியூ காலர் ஐடி தான் காட்டுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொன்னேன், நான் வந்து ஃபோன் மாற்றலை, அப்படி மாற்றினா நான் க்ளியராக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு தெரியும் க்ளியராக, பட் ஸ்டில் உங்களுக்கு ஏன் காட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்களுமே வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க தேவையில்லை, லைக் ஆஸ் பர் இன்டர்வியூ வந்து நீங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக தான் வரும், பட் ஆனால் உங்களுக்கு நியூ சிஐடி தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு, லைக் சும்மா கிமிக் மாதிரி இருந்துச்சு, லைக் அப்ரிஷியேட் பண்ணுறோம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் போட்டுட்டு. அண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டில் வந்து லைக் உங்களோட இஷ்யூ வந்து எங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியல. எனக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுங்க. ஒன்று என்னன்னா அக்கௌண்ட் ஃபீ ரீஃபண்டு ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் சேலஞ்ச் ஃபேஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணல, அதில் வந்து 15% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் மேக் பண்ண டோட்டல் அமௌண்ட்டில் 25% வந்து உங்களுக்கு தரும், ப்ளஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து நான் பண்ணவே இல்லை, பண்ணாதப்பையும் வந்து இப்படி சொன்னது வந்து எனக்கு செம கடுப்பாச்சு. பட் ஸ்டில் என்கிட்ட அக்கௌண்ட் மறுபடியும் வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. அதுவுமே ஏன் கிடச்சிதுன்னா, நான் அந்த ப்ரூஃப்லாம் வச்சிருந்தேன். ஸோ அந்த ப்ரூஃப் நான் வச்சிருந்ததுனால தான் வந்து எனக்கு இந்த அக்கௌண்ட் திருப்பி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி பரவாயில்ல ஃபைன், நம்ம மணி மறுபடியும் மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். எனக்கு 25% ப்ராஃபிட் ஷேரை கொடுங்க போதும். அந்த $8,000 25% ப்ராஃபிட் ஷேர். ஓகேவா? ஸோ 25% ப்ராஃபிட் ஷேரை கொடுங்க, ப்ளஸ் எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வேணும், எனக்கு லைவ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிடி இஷ்யூ குரூப் ட்ரேடிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து குரூப் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அண்ட் சிடி இஷ்யூ லைக் தயவுசெய்து ஃபோன் வந்து வேறு ஃபோனுக்கு மாற்றாதீங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் மாற்றாமே உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொஷின் கேளுங்க. ஆனால் கொஷின் கேட்கும்போது நீங்கள் வேலிட் ப்ரூஃப் வச்சிருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேலஞ்ச் அக்கௌண்ட் வாங்க போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லைக் அதை மாதிரி நான் வந்து ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், இதோட ஐபி அட்ரஸ் வேணுமான்னு கேளுங்க. ஓகே, அவங்க வந்து சொல்லுவாங்க லைக் நீங்கள் வேறு ஃபோன் மாற்ற போகிறதுனா ஐபி அட்ரஸ் தர போகிறதில்ல. ஸோ இதிலே வந்து அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், உங்களுக்கு சிடி இஷ்யூ பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ப்ரூஃப், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை தாண்டி சில ப்ளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து சோஷியல் ட்ரேடர்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோஷியல் ட்ரேடர்னா லைக் காப்பி ட்ரேடிங் டூல். ஸோ நீங்கள் நிறைய அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளாட்ஃபார்ம் பற்றி பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐபி இஷ்யூ ப்ளஸ் இந்த குரூப் ட்ரேடிங் இது இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கட்டும். இது இருந்தால் தான் உண்டு. ஆல்ரைட், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்சதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். Until then, bye.